இனிமேல் நாய் வளர்த்தனா, நாய்க்கு ஒரு ஆதார் அட்டை, அதுக்கு ஒரு பேர், அதனுடைய உரிமையாளர் பேர், அவருடைய வீட்டு அட்ரஸ்ஸு எல்லாமே அதில் கழுத்தில் கட்டி தொங்க விட்டு வளர்த்திக்கலாம். பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. தெருவில் இருக்கிற நாய்ங்களை தயவு செஞ்சு ஆளுக்கு 2 நாய் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க. அது பெண் நாய்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. எங்கள் கருவப்பாப்பா பெண் நாய் தான். அதுக்கு ஆப்ரேஷன் ஆண் நாய்க்கு 500 ரூபா வாங்குறாங்க எங்கள் ஊரில், பெண் நாய்க்கு 3000 ரூபா வாங்குறாங்க. ஆனால் பெண் நாய்ங்க ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வீட்டை விட்டு எங்கேயுமே போகிறது இல்லைங்க. இதெல்லாம் கட்டி போடுறதே இல்லை. ஆனால் எங்கேயுமே போகிறதில்ல, சண்டை போடுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. வீட்டையே சுற்றி நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கேயே தான் அது இருக்கும். ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான நாய்ங்க தான் பெண் நாய்கள். தயவு செஞ்சு பெண் நாய்க்குட்டிகள் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க. தெருவில் நாய் இருக்கக்கூடாதுன்னு போராட வேண்டாம். நம்ம எடுத்துகிட்டு வந்து வளர்த்திடலாம். ஆளுக்கு 4 நாயாக வளர்த்தலாம். அதுங்க நம்ம வீட்டில் இருந்துட்டு போகுது. அது கழுத்தில் ஒரு அடையாள அட்டை கட்டி தொங்க விட்டுறலாம். ஆனால் இதெல்லாம் செஞ்சிடலாம். இப்போ பெண் குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் கற்பழித்து கொலை பண்ணுறாங்களா, அவங்கள என்னங்க செய்யலாம்? இந்த நாய் வேணான்னு சொல்கிறவங்க மட்டும் இதுக்கு பதில் சொல்லுங்கள். இதுக்கு போராடுற நீங்கள், நாயே வேண்டாம் தெருநாய்கள்லாம் அழிச்சிடலான்னு சொல்லி போராடுற நீங்கள், அந்த ஆம்பளைங்களை என்ன பண்ணலாம்? அதுக்கும் ஒரு போராட்டம் பண்ணுங்களேன். ஏன் அதுக்கு எந்த போராட்டமும் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை அந்த வகையை சேர்ந்தவங்களா நீங்களாம்? வெடி எந்த பொட்ட பிள்ளையாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறதுனால, இந்த நாய்ங்க குலைக்கிறதுனால உங்களுக்கு பயமாக இருக்குதா? அதனால் பயந்துக்கிறீங்களா? இல்லை திருட்டு தொழில் பண்ணுறவங்களா நீங்களாம்? எதுக்காக இப்படி பயந்துக்கிறீங்க? வேண்டவே வேண்டான்னு ஏன் நிற்கிறீங்க? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கள்.